கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சொல்வது எஹ்ராம் சம்பந்தமான பல விளக்கங்கள் நேற்றைய தினம் சொல்லப்பட்டது. எஹ்ராம் நம்முடைய இடத்திலிருந்து கட்டிக்கொண்ட ஹாஜிகள் மக்காவுக்கு சென்ற பின்னால் எந்த இடத்திலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த இடத்திலே தங்களுடைய பொருள்களை வைத்த பின்னால் ஹரம் ஷரீஃபிற்கு செல்ல வேண்டும், மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும். உம்ராவுடைய காரியங்கள் நேற்றை சொல்லப்பட்டது. உம்ரா என்பது 4 விஷயங்களை கொண்டது. எஹ்ராம் அணிவது, தவாப் செய்வது, சாய் செய்வது, முடி எடுத்துக் கொள்வது. இந்த 4 செயல்கள் தான் உம்ரா என்பதாக சொல்லலாம். இங்கே எஹ்ராம் அணிந்து கொண்டோம், மக்காவுக்கு செல்லுகின்றோம். அந்த மஸ்ஜித் என்பது மிக புனிதமான மஸ்ஜித் என்பது நமக்கு தெரியும். மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான நன்மைகளை வழங்குவதற்காக வேண்டி உலகத்திலே முதலாக ஏற்படுத்திய கட்டப்பட்ட வீடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின் நாசி, மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட கட்டடங்களிலே முதல் வீடு லல்லதி பி பக்கா. பக்கா என்று சொல்லப்படக்கூடிய நகரில் அமைந்திருக்கிறது. அதாவது மக்கா என்பதற்கு பக்கா என்ற ஒரு பெயரும் உண்டு. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். முபாரக்கன் ஹுதன் லில் ஆலமீன், அது பரக்கத்து செய்யப்பட்டதாகவும் அகிலத்தினர் அனைவருக்கும் நேர் வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அந்த வீட்டிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, எவர் அதற்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் பயமற்றவராக அச்சமற்றவராக ஆகிவிட்டார் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பல சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார். பரக்கத்து செய்யப்பட்ட வீடு, மனிதர்கள் அகில உலகத்தினருக்கும் நேர்வழியாக இருக்கக்கூடிய வீடு, அதிலே பல்வேறு விதமான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது. அங்கே சென்று விட்டவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக ஒரே நேரத்திலே சொல்லிவிட முடியாது. ஆகவே அந்த வீட்டை பற்றியுள்ள சிறப்பு இது. சில விஷயங்களை இடையிலே சொல்லுவோம். இப்போ மக்காவுக்கு சென்று விட்டு நாம் அந்த மஸ்ஜிதிற்குள்ளே நுழைந்து உள்ளே சென்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த மஸ்ஜித் இருக்கின்றது, அது எல்லா மஸ்ஜிதுகளை விட தனிப்பட்ட சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. அதே போன்ற அமல்களுடைய விஷயத்திலும் பார்க்கலாம். மற்ற மஸ்ஜிதுகளில் எல்லாம் ஒது செய்துவிட்டு உள்ளே நுழைந்தால் முதலாவதாக தஹிய்யத்துல் மஸ்ஜித் 2 ரக்காயத்து தொழ வேண்டும். எந்த மஸ்ஜிதில் போனாலும் சரி, மக்ரூஹான ஹராமான நேரமாக இல்லை என்று சொன்னால் 2 ரக்காத் மஸ்ஜிதுடைய காணிக்கை தொழ வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து அங்க உள்ள சென்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை தவாப் செய்யறது. அதனால நம்ம இப்போ உம்ராவுடைய நியத்திலே இஹ்ராம் கட்டி போயிருக்கிறோம். மஸ்ஜிதிற்குள்ளே நுழையும் பொழுது நுழைந்த பின்னால் தவாப் செய்யணும். நுழையும் பொழுது எல்லா மஸ்ஜிதுகளிலும் எப்படி நுழைய வேண்டுமோ அதே ஒழுங்குடன் நுழைய வேண்டும். ஆனால் ரொம்ப பக்தியுடன் நுழைய வேண்டும். இந்த மஸ்ஜிதுக்குள்ளே இப்போ வந்தீங்க, என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்க?
சில பேர் மறந்து இருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா என்ன சொல்லிட்டு வரணும், நீங்க மறந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போர்டெல்லாம் எழுதி போட்டு எல்லாம் பிரிண்ட்லாம் பண்ணி ரொம்ப கல்லிலேயே அச்சடிச்சு வச்சிருக்கிறார். ஆனாலும் அதை பார்த்துட்டு பேசாம வர்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அல்லாஹ் மௌஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லியா அப்வாப ரஹ்மத்திக என்று ஓதுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நடைமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. சும்மா வெறுமனே வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக வேண்டி ஏதோ சடங்காக சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. மஸ்ஜிதுக்குள்ளே நுழையும் பொழுது மஸ்ஜிதிலே செய்ய வேண்டிய இந்த அமல்களை எல்லாம், தொழுகை, திலாவத்து போன்ற திக்ரு போன்றவற்றை எல்லாம் செய்யும் பொழுது மனிதன் மிக பரிசுத்தமானவனாக மாற்றப்படுகின்றார். எதை விட்டும்? பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக மாற்றப்படுகின்றார். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகின்றார். உள்ளே நுழையும் பொழுதே அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது, மஃபிரத்து வேண்டும், ரஹ்மத்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது, அதை சொல்லித் தந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உள்ளே வரும் பொழுது அல்லாஹ் மஃபிர்லி துனூபி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுப்பான், மன்னிப்பாயாக. வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடுவாயாக எனக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன, பல வழிகள் இருக்கின்றன. அந்த எல்லா வழிகளையும் திறந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வரக்கூடிய துஆ. ஒரு மனிதனுக்கு மஃபிரத்தும் ரஹ்மத்தும், அல்லாஹ்வுடைய மஃபிரத்தும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிடைத்து விட்டால் அவர்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரர். ஏன்னா இந்த மஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் காசுகளை கொண்டு, பணங்களை கொண்டு, பட்டங்களை கொண்டு, பதவிகளை கொண்டு வாங்க முடியாது. அல்லாஹ்ட்ட கேட்டுதான் வாங்கணும். கேட்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுக்குள்ளே நுழையக்கூடிய நேரம். அல்லாஹ் மஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக. ரஹ்மத்து வருவதற்கு பல வாசல்கள், பல வழிகள் இருக்கின்றன. எல்லா வழிகளையும் திறந்து விடு அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான துஆ. அதை, இந்த துஆவை மறக்காமல் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு தடவையும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே போகும் பொழுது கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த நிய்யத்தோடு சொல்ல வேண்டும், இப்ப சொன்ன கருத்தோடு சொல்ல வேண்டும். சும்மா சடங்காக சொல்லக்கூடாது, ஏதோ பாடம் வாங்கி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறோம். மஃபிரத்து வேண்டும், ரஹ்மத்து வேண்டும், கிடைக்கணும். அதுக்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிய பின்னால் அல்லாஹ் மஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக என்று சொல்லிக் கொண்டு உள்ளே நுழையும். வலது காலை முன்னால் எடுத்து முதலாவதாக எடுத்து வைத்து உள்ளே நுழையும். திரும்ப வெளியே போகும்போது இடது காலை முன்னால் எடுத்து வைத்து இன்னொரு துஆ. வெளியே போன பிறகு என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய துஆ. அல்லாஹ் மஃபிர்லி துனூபி வஃப்தஹ்லி அப்வாப ஃபதுலிக, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடுவாயாக. மஸ்ஜிதுக்குள்ள வந்த பின்னாலே கூட செய்துவிட்ட அந்த அமல்களிலே, இபாதத்துகளிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மன்னித்து விடுவாயாக என்று கேட்டுக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும். பிறகு வெளியே சென்ற பின்னால் உலக வாழ்க்கையை தேடுவதற்காக வேண்டி ஈடுபடுகின்றோம். அதனால உன்னுடைய ரிஸ்குடைய வாசல்களை எனக்கு திறந்து விடுவாயாக. உள்ள வரும்போது ரஹ்மத்துடைய வாசல்களை திறந்து விடுவாய், வெளியே போகும்போது ரிஸ்குடைய வாசல்களை திறந்து விடுவாய். உலகத்துல சாதாரண மனிதன் அதை சொல்லித்தர முடியாது. அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய கட்டளைப்படி இந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மஸ்ஜிதுகளிலும் இருக்கின்றது, ஆனால் செய்யறது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மறதியின் காரணமாக, தெரியாத்தனத்தின் காரணமாக அதை விடக்கூடிய சூழ்நிலை மனிதனிடத்தில் இருக்கு. அது இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த இடத்துக்கு போன பின்னால மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமான அந்த மஸ்ஜிதில இந்த துஆவை மறக்காமல் ஓதிக்கொள்ள வேண்டும். நிய்யத்துடன் என்ன சொல்லப்பட்டதோ அந்த கருத்துடன் அதனை ஓத வேண்டும். உள்ள போறோம், உள்ள போனோம்னா முதல்ல அது நம்மள மாதிரி சின்ன மஸ்ஜிதுல, நம்ம மஸ்ஜிதுகள் மாதிரி பெரிய மஸ்ஜித். எவ்வளவு பெரிய மஸ்ஜித்! ஹரம் ஷரீஃபிலே பொதுவா 2 மஸ்ஜிதுல இருக்க வக்காலு மதீனாவிலையும்